உதயம் சார் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலரும் மற்றும் கடலூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான திரு கடலூர் இளம்பூவனேந்தி அவர்களோடு இருந்திருக்கிறோம். பாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது ஆம்புலன்ஸை வந்து தாக்குவோம், அதாவது ஆள் இல்லாத ஆம்புலன்ஸா இருந்துச்சுன்னா நாங்க தாக்குவோம், ஏன்னா வந்து எங்க கூட்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவங்க போகக்கூடிய கூட்டத்துல, திருச்சியில பிரச்சார கூட்டத்துல நடந்துட்டு இருந்தப்ப ஆம்புலன்ஸ் உள்ள போயிருந்திருக்குது. அத அதிமுகவினரே நேரடியா இறங்கி போய் தாக்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் இது? முதல்ல இதை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் கேட்கும்பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, இதெல்லாம் ஒரு மனித செயலா இது? ஒரு மனிதாபிமானம் இருக்குதா? நீ வந்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராகவே கொஞ்ச நாள் இருந்தியா? இன்னொருத்தருடைய காலில் விழுந்து கையில விழுந்து அந்த நாற்காலியில் ஏறி உட்காந்துக்கிட்டு கொள்ளையடிக்க தெரிஞ்சதை தவிர மற்றதெல்லாம் தெரியலன்னு நினைச்சோம். அதை விட மோசமா மனிதாபிமானம் கூட இல்லாத ஒரு மனுஷனா அரக்க மாதிரி பேசுறிய. ஏம்பா, எடப்பாடியா இருந்தாலும் சரி, அது எடுபடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸ் போகுதுன்னா நீ ஏன் நடு ரோட்ல கூட்டத்தை திரட்டி வச்சுக்கிட்டு நிக்கிற? ஆம்புலன்ஸுக்கு வழி விட என்ன உனக்கு என்ன வலிக்குது? ஆம்புலன்ஸ்ல ஆள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்டவர்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் ஆம்புலன்ஸ்ல அவங்களை ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கூட ஆம்புலன்ஸ் போகும். இந்த அடிப்படை நாலேஜ் கூட இருக்காதா? மனித நேயம், மனித உணர்வு என்ன ஆச்சு? என்ன நீ பெரிய இவரு, அதனால உனக்கு ஆம்புலன்ஸ் விட்டு உன் கூட்டத்தை கலைக்கிறதுனால யாருக்கு லாபம்? நல்லா நினைச்சு பார்க்கணும். யார் மேல குற்றம் சாட்டுற? நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு, நீயா யூகம் பண்ணிக்கிட்டு, மக்கள் விரோத சக்தி போல நீ பேசுற. இன்னைக்கு ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்து ஒரு 5 மாத கர்ப்பிணி ஒரு பெண்ணு, அதுக்கு பக்கத்துல மருத்துவ உதவியாளர் சிவிலியர் ஒருத்தவங்க இருக்காங்க. அதை கையால அடிக்கிறதும் கட்டையால அடிக்கிறதும் வைக்கிறதும் பண்ணி இன்னைக்கு அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. 10 வருடம் அதையும் சொல்லிட்டாங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக அறிவிச்சுட்டாங்க. ஏற்கனவே ஆம்புலன்ஸ் போன்றவர்களில் கடமையாற்றுகின்ற பொழுது அந்த பணியின் நேரத்தில் இப்படி ஏதேனும் தொல்லைகளை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்திலே இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இந்த எடப்பாடிக்கு. யாரோ எழுதி கொடுக்கறத டைலாக் பேசுற மாதிரி, நடிகர்கள் பேசுற மாதிரி இப்படி அப்படி திருப்பிக்கிட்டு பேசுறிய. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருந்தா ஆம்புலன்ஸ நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் நான் தளபதி, எத்தனையோ இடங்கள்ல கூட்டங்கள்ல ஆம்புலன்ஸ் வரும். இன்னும் கூட கேட்டீங்கன்னா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரும் 108 முதலாக இந்திய துணைக்கண்டத்துல அறிவிக்கப்பட்ட பொழுது எல்லா மாநிலங்களையும் எடுத்துன்னு போல, அதை விருப்பப்பட்ட மாநிலத்துலதான் அந்த 108னா தமிழ்நாட்டு கலைஞர் கொண்டு வந்தார். அந்த 108 இன்னைக்கு போனா கூட, நாங்க பப்ளிக் மீட்டிங்ல பேசினா கூட எங்களுக்கு அறிவுரை என்ன தெரியுமில்ல? பப்ளிக் மீட்டிங்ல பேசணும் நிறுத்திடுவோம். ஆம்புலன்ஸ் போகுது, 108 போகுது, முத்தமிழறிஞர் கலைஞர் போறார் அப்படின்னே சொல்லிட்டு நிறுத்தி காப்பாத்துங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுவோம். இது இயற்கையானது. பப்ளிக் மீட்டிங் நடக்கிற இடம் ரோடாக இருந்தா, சாலையாக இருந்தா நடக்கும். ஆனா அதை கூட காசு கொடுத்து கை கட்டல் வாங்கிட்டு கொஞ்சம் நஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு திரியிற இந்த எடப்பாடி கூட்டம், பிஜேபிக்காரன் எப்படி பீகார்லயும் குஜராத்லயும் யூபியிலையும் நடந்துக்குவானோ அதை அப்படியே காப்பி அடிச்சு இங்க நடந்துக்கிற மாதிரி அதனுடைய எதிரொலி போல இன்னைக்கு ஆம்புலன்ஸையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. மக்கள் பாடம் தருவார்கள், சரியான பாடம் கிடைக்கும். நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, 30 இடங்கள்ல பிரச்சாரங்கள் நடக்கும் போதெல்லாம் இதே மாதிரி ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வரும்போதெல்லாம் நாங்க வழி விட்டுட்டு இருந்தோம். இப்ப மறுபடியும் வர்றதுனாலதான் நாங்க வந்து இப்போ ஏதோ திட்டமிட்டே ஆளும் அரசாங்கமே அல்லது திமுகவே வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு வேலையை செய்யறாங்களோ, இவருடைய பேச்சை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டியே செய்யறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? இதைத்தான் நான் சொல்றேன். கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய மண்ணில், இந்த நாட்டில் யாருக்கு வேணா எங்க வேணாலும் உடம்பு சரியில்லாம போகலாம். எந்த நிமிடம் வேணாலும் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் கேட்கலாம். அதெல்லாம் கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நம்பர் 1. நம்பர் 2, அது என்ன நீ வந்து அப்படியே பெரிய இந்த தலைவர், அப்படியே உன்னுடைய கூட்டத்தை கலைச்சிட்டு அப்படியே எல்லாம் போயிடுறாங்க. நீ என்ன பேசுற, நீ என்ன செய்யற, எல்லாம் பொய், எல்லாருக்கும் தெரியும். சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு நடிக்கிற இந்த வேஷத்துக்கு இந்த பேச்சு எதுக்கு? நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் தமிழ்நாட்டுல யாருமே மறக்க மாட்டாங்க. நீ முதலமைச்சரா இருக்கிற தகுதியோ தரமோ இல்லாதவர் என்பது தூத்துக்குடி புருவுடு இல்லையா? ஸ்டெர்லைட் ஆலை யாரு? அதானி அன்கோ.
அதானி அம்பானி அன்கோவிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு கேவலமா நின்ன எடப்பாடி இங்க வந்து மக்கள் வந்து கேன்சர் வருது எல்லா இடத்துலயும் பரவுதுன்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறுத்தி பேசி நாங்க பேச்சுவார்த்தை பண்றோம்னு மக்கள்கிட்ட பேசியிருக்கலாம். இவங்க அரசின் மூலமா போயிருக்கலாம். இப்ப நம்முடைய அரசின் மூலமாக போராட்டங்கள் என்பதை நேரடியாக போய் அமைச்சர்களை விட்டு பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி பேசலாம், அந்த மாதிரி செய்யலாம். எதுவுமே செய்யாம சுட்டு கொன்னது 13 பேரை இந்த எடப்பாடியினுடைய ஆட்சியில. கேட்டா டிவியில பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெக்கங்கெட்ட ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி எவனும் இருந்தது இல்லை. எதுக்காக இதை சொல்றோம்னா, நீ வசதி படைத்தவர்களுக்கு, கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு, இன்னும் இந்த காவிகளுக்கு, இந்த பாவிகளுக்கெல்லாம் கைப்பிடியாக நீ நின்றுகிட்டு இருக்கிறது ஒண்ணு, எடுபிடியாக இருப்பது ஒண்ணு. அதனால நீங்க எதை பேசினாலும் இந்த நாட்டுல போய் அப்படியே ஆம்புலன்ஸ் விட்டு தான் தடுக்கணுமா, இதை விட்டுதான். இன்னொன்னு கூட நம்ம தலைவர்லாம் கூட நினைச்ச சொன்னாங்க, ஏடிஎம்கேவினுடைய முன்னாள் நிலைமை வேறு, இன்னைக்கு இருக்கிற நிலையே வேறு, அதனுடைய நிலைகள் எல்லாமே எப்படி இருக்காங்கன்றதெல்லாம் வேறு. ஆக பேசுவது எல்லாமே தானாக எடுத்து வைத்து கொண்டு கதை சொல்வது போல பக்கத்திலே யாரோ ஒருத்தவங்க ஐடியா சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியா சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஜேபி போன்ற குரூப்புகள் இருக்கு. அதனாலதான் இப்படி சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள்ல சுற்றுப்பயணங்களா போறாரு. அப்படின்னு இருக்கும் பொழுது திமுக வந்து எந்த ஒரு பிரச்சாரமே எதுவுமே ஆரம்பிக்காம இருக்கிறாங்களே. திமுக அந்த அளவுக்கு வேகம் காட்டலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அது எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு கால இயக்கம். இது சமுதாய சீர்திருத்த அரசியல் இயக்கம். நெட்டற்பேடு கட்சி இல்ல. இது அப்பப்ப தேர்தலுக்காக வரக்கூடிய கட்சி அல்ல. மக்களுக்காக பாடுபட்டு திராவிட மக்களுக்கு சமூக நீதிக்காக இந்த தமிழர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதனால நாங்க செய்துகிட்டு இருக்கிற பணி என்பது கட்டுமான பணிகள். அந்த கட்டுமான பணிகள் என்பது மக்களுக்கு எல்லா விதத்திலையும் நாம் துணையாக உறுதுணையாக இருக்கணும்னு தான் தேர்தல் பணிகளை நாங்க செய்யறோம். எங்க தேர்தல் பணியின் மூலமாக 4 நல்ல காரியங்களும் சேர்ந்து நடக்குது. சும்மா நாங்க பெருமைக்காக அதை செஞ்சோம் பார், இதை செஞ்சோம் பார், அப்படியே ஜீப்ல ஏறிட்டு இப்ப சுத்துறோம் பார். பேசாம இருங்க. எதை எப்ப செய்யணும்னு எங்க தலைவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு நடந்த அத்துணை தேர்தலிலும் வெற்றியை பெற்றவர். வெற்றியை பெறுகின்ற அளவிற்கு அடிப்படையாக நம்முடைய இயக்கத்தின் மூலமாக களப்பணி ஆற்றுவது என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால இவங்களை பார்த்துலாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இவங்களுக்கும் அதுக்கும் தேவையும் இல்லை. இப்ப நாம என்ன சொல்றோம், நீ எல்லாம் வந்து எதுக்காக வந்து இப்ப மோடியை போய் ஆதரிச்சிட்டு இருக்கிற, இப்ப இந்த எடப்பாடிலாம் எதுக்காக? இப்ப என்ன உனக்கு என்ன ஆச்சு? நாம பகிரங்கமாக சொல்றோம், தேச துரோகி, இந்திய துணைக்கண்டத்தை நாசமாக்குகிற நரேந்திர மோடின்னு நம்ம குற்றம் சொல்றோம். ஏன் குற்றம் சொல்றோம்? இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாப்புல, யுஎஸ்ஏ பிரசிடென்ட் ட்ரம்ப் 50% டாக்ஸ்ன்றாப்புல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அடிப்படையான மக்கள் உழைப்பின் மூலமாக அவர்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்க போறாங்க. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நரேந்திர மோடி, ட்ரம்ப் என் ஃப்ரெண்டுன்னு கட்டி புடிச்சின்னு கொஞ்சி கொலாவினிய, அப்பெல்லாம் ஏன் இதை பத்தி பேசல? ஏன் இப்ப போய் பேச? ஈழத்துல இன்னைக்கும் வந்து உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்க போய் உன்னுடைய குரூப்ஸுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் அது இது எல்லாத்துலயும் சோலார் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் வாங்கி தர தெரியுது இல்ல ஈழத்துல, இலங்கையில. நம்ம தமிழ் மீனவர்களை வந்து வீடு போட்டை வீடு பிடிக்காத இப்ப என்னன்னு கூப்பிட்டு பேசுனியா? குஜராத்தி மீனவர்கள் போனா பேசுற, தமிழ்நாட்டு மீனவர்கள் போனா பேச மாட்டாங்க. என்ன அர்த்தம்? நாங்க எதுக்காக இதையெல்லாம் நினைவுபடுத்துறோம்னா, இவர்கள் காரணமாக வெளிநாட்டுல இப்ப இன்னைக்கு ட்ரம்ப் இவ்வளவு மோசமா பேசிட்டு இன்னொரு செய்தி வந்திருக்கு. அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. போனே எடுக்கலையாமா மோடி. மோடி அவர்கள் போனே எடுக்கலையாமா. ட்ரம்ப் எத்தனையோ தடவை போன் பண்ணதுக்கு அப்புறம் போனே எடுக்கல அப்படின்னு ஜெர்மன் பத்திரிகைகள் சொல்லுது. ஜெர்மன் பத்திரிகையில் சொல்லுது. இன்னொரு பத்திரிகை செய்தி என்ன தெரியுமா? ரஷ்யாவில் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி ஏற்றுமதி செய்து கொழுத்த லாபம் பார்க்கின்ற அம்பானிக்காக, கொழுத்த லாபம் பார்க்கிற அம்பானிக்காக மிஸ்டர் நரேந்திர மோடி எதையும் செய்வார் என்பது அவருடைய செயல் காட்டுகிறது. ஏன்னா இந்த ட்ரம்ப் வந்து ரஷ்யாட்ட நீ வாங்குறத பத்தி தான் மெயினா பேசிட்டு டாக்ஸ் போடுறான் அது போடுறான்னு இருந்தாலும் சொல்றாரு. இன்னொன்னு ட்ரம்ப் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்தியாவுடன் இனிமேல் ஒப்பந்தம் மேற்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த வரி விதிப்பு குறித்து நரேந்திர மோடியுடன், இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடன் நான் ஏற்கனவே பேசிவிட்டேன்.
பேசி எச்சரிக்கையும் செய்து விட்டேன் என்று வெள்ளை மாளிகையில பத்திரிகையாளர்களை பேட்டி கொடுக்கின்ற போது ஓப்பனா சொல்றாப்ல. அப்ப இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் லட்சணம் பாத்தீங்கல்ல, எந்த அழகுல இருக்குன்னு. அம்பானிக்காக ஆடுற ஆட்டம், இங்க வந்து வேற கூத்து. எல்லா வகையிலையும் இந்தியாவை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிற மோடி தான் வேணுமா இங்க இருக்கிற எடப்பாடிக்கு. அதனாலதான் எடப்பாடி எடுபடி திமிரு அதிகமா போய் ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் கொடுக்கறாங்கன்னு கண்ணு மறைஞ்சு போய் இன்னைக்கு இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதற்கெல்லாம் தீர்வாக மக்கள் கொடுக்கின்ற உதைதான், மக்கள் கொடுக்கிற அடிதான் தேர்தலிலே வாக்காளர்கள் மூலமாக கொடுக்கிற அடி கிடைக்கும். நீங்க பாருங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம், நன்றி, வாழ்க.